நமது அனுதினமன்னா ஊழியங்கள் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனுடைய சமாதான தூதுவர்கள். இன்றைய வேதாகம பகுதி அப்போஸ்தலர் 21:27 முதல் 32 வரையுள்ள வசனங்கள். அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லோரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, இஸ்ரவேலரே, உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கு விரோதமாக எங்கும் எல்லோருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். எபேசியனாகிய திரோப்பீமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாயிருக்கிறதென்று போர்ச் சேவகரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர்ச் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். சேனாதிபதியையும் போர்ச் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். அப்போஸ்தலர் 21:37 வசனம். அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? அப்போஸ்தலர் 22:1-2 வரையுள்ள வசனங்கள். சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடன் பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன், குறிப்பு வசனம், கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். கவிதா நியாயத்தின் தேவையை உறுதியாய் அறிந்திருந்ததினால் அறப்போராட்டத்திற்கு சென்றாள். திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டம் அமைதியாக நடந்தது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் டவுன் என்ற பகுதியில் சத்தமே இல்லாமல் அமைதியான முறையில் ஊர்வலம் சென்றனர். அப்போது 2 பேருந்துகள் திடீரென்று கொண்டு வரப்பட்டது. வெளியூர்களிலிருந்து போராட்டக்காரர்கள் வந்திருந்தனர். சடுதியில் ஒரு கலவரம் வெடித்தது. மனமுடைந்தவளாய் கவிதா அங்கிருந்து வெளியேறினாள். அவர்களின் நல்ல எண்ணம் பலனளிக்கவில்லை என்று அவளுக்கு தோன்றியது. அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேம் ஆலயத்திற்கு சென்றபோது பவுலை எதிர்த்தவர்கள் அவரை அங்கே பார்த்தனர். அவர்கள் ஆசியா மாகாணத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறைக்கு இயேசுவை அச்சுறுத்தலாக கருதினர். பவுலை பற்றிய பொய்களையும் வதந்திகளையும் கூச்சலிட்டு அவர்கள் துரிதமாய் பிரச்சனையை கிளப்பினார்கள். ஒரு கலவர கூட்டத்தினர் பவுலை ஆலயத்திலிருந்து இழுத்து சென்று அடித்தனர். காவலாளிகள் துரிதமாய் ஓடி வந்தனர். பவுல் கைது செய்யப்படுகையில் மக்களிடத்தில் பேச முடியுமா என்று ரோம தளபதியிடம் அனுமதி கேட்டார். அனுமதி கிடைத்ததும் அவர் கூட்டத்தினரிடம் அவர்களின் சொந்த மொழியில் பேசி அவர்களை ஆச்சரியப்படுத்தி அவர்களை ஈர்த்தார். பெரிய கலகத்தை தான் எவ்விதம் பிரயோஜனமற்ற ஒரு மதத்திலிருந்து மீட்கப்பட்டேன் என்னும் ரட்சிப்பின் சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பாக பவுல் மாற்றிக்கொண்டார். சிலர் வன்முறை மற்றும் பிரிவினையை விரும்புகிறார்கள். சோர்ந்து போகாதிருங்கள், அவர்கள் ஜெயம் கொள்ள மாட்டார்கள். இந்த அவநம்பிக்கையான உலகத்தில் தம் ஒளியையும் அமைதியையும் பிரதிபலிக்க தைரியமான விசுவாசிகளை தேவன் தேடுகிறார். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் அழகான வாய்ப்பாக இருக்கக்கூடும். நீங்கள் எப்போது விளங்கிக் கொள்ள முடியாத நெருக்கடியில் இருந்தீர்கள். அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஞானத்தை கண்டறிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எப்படி உதவி இருக்கக்கூடும் என்று நினைக்கிறீர்கள்? பிதாவே, என் இதயம் உடைந்து உலகத்திற்காக வேதனைப்படுகிறது. உலகம் என் மீது ஏற்படுத்தக்கூடிய எந்த தாக்குதலையும் விட உம்முடைய ஆவியின் பிரசன்னம் வலிமையானது என்பதை உணர எனக்கு உதவி செய்யும்.